Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நாம கிராமத்து முறைப்படி மசாலா எல்லாமே அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்கும். நம்ம சிக்கன் தூள் இதெல்லாம் போட்டு செய்யற அந்த குழம்புக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். டேஸ்டும் வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம பாட்டிலாம் பாத்தீங்கன்னா மசாலா அரைச்சி வச்சுதான் எப்பயுமே செய்வாங்க. ஸோ அந்த முறைப்படி காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அதுக்கு முன்னாடி நாட்டுக்கோழி சூப் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டன்ல தரேன். இப்போ அதையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு கிராமத்து முறைப்படி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க நம்ம மசாலா எல்லாமே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஸ்பூன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி வந்து எடுத்திருக்கேங்க. அடுத்தது ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து எடுத்திருக்கேங்க. அடுத்தது சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொத்தமல்லி மட்டும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்ப இதை லைட்டா நம்ம பொன்னிறமா வந்து நம்ம லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க வறுக்கவே அதனுடைய மனம் வரும், கலரும் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, இதை லைட்டா நான் நல்லா வறுத்துட்டு இருக்கேன். கொத்தமல்லியோட மனம் வந்து நல்லாவே வரும். இப்ப இது கூட வந்து கறிவேப்பிலை வந்து ஒரு கொத்து வந்து நான் இது கூட போட்டுக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம லைட்டா வறுத்துக்கலாம். இப்ப அதனுடைய கலர் மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஸ்டேஜ்ல எடுக்கணும். ஏன்னா ரொம்ப விட்டீங்க அப்படின்னா தீஞ்சிரும். ஸோ லோ ஃப்ளேம்லயே வச்சு பண்ணணுங்க. இப்ப பாருங்க, நல்லாவே இதாயிடுச்சு. கலர் வந்து நல்லா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இப்ப இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, வறுபட்டுருச்சு. இப்ப இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப அடுத்தது இது கூட நான் வரமிளகாய், காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் நான் வந்து ஒரு 8 வரமிளகாய் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த வரமிளகாயை லைட்டா நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தீங்கன்னா போதும். இப்ப இதையும் வறுத்துட்டோம். இப்ப இதையும் வந்துட்டு நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு வந்து வணக்க போறேன். அதுக்காக வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, நான் வந்துட்டு ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் கம்மியா இருந்தாவே போதும். இப்ப இது கூட வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் 1 கிலோ கறிக்கு செய்ய போறேன். அந்த அளவுக்கு நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து எடுத்திருக்கேன். இப்ப இதை லைட்டா நம்ம வதக்கிக்கலாம். இப்ப இது வந்து பொன்னிறமா மாறணுங்க. இப்ப நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்ப லைட்டா பொன்னிறமா மாறி இருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இது கூட வந்து பட்டை ஒரு சின்னதா 2 பட்டை, ஒரு 7 கிராம்பு பூ வந்து இது கூட ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு லைட்டா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்புங்க. இப்ப இதையும் நம்ம வதக்குறோம். இப்ப இது பொன்னிறமா மாறிடுச்சு அப்படின்னா இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம். இப்ப போதும், இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப இதை இன்னொரு பிளேட்டுக்கு வந்து நான் மாத்திக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இதையும் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமா மாறணும். அந்த வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கணுங்க. இப்ப பாருங்க, லைட்டா வந்து பொன்னிறமா வந்து மாறி இருக்கு. இப்ப இதை நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கோம். ஸோ லோ ஃப்ளேம்லயே வந்து எல்லாத்தையுமே வச்சு பண்ணுங்க, ஹை ஃப்ளேம் வந்து வைக்க வேணாம். இப்ப பாருங்க, இது கூட வந்து நான் தேங்காய் வந்து எடுத்துக்கிறேங்க. தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸ் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காயை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப தேங்காய் பீசஸும் போட்டுட்டு இதையும் வந்து நம்ம லைட்டா வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லைங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா போதும். இதை நம்ம வதக்கிட்டோம்னா ரொம்ப நேரம்லாம் இது வந்து குக் ஆக வேண்டியது இல்லை. இப்ப தேங்காயும் போட்டு தேங்காயும் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப இதை நானே இன்னொரு பிளேட்டுக்கு எடுத்து ஆற வச்சு எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்க போறேன். இப்ப எப்படி இந்த குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இப்ப குக்கர் வந்து வச்சிருக்கேன். இப்ப குக்கர்ல வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்ப தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்குதுங்க. இப்ப இது கூட வந்து ஒரு சின்ன பட்டையும் ஒரு 3 கிராம்பு பூவும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது கூட வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பெரிய வெங்காயம், சின்னதா வந்து கட் பண்ணியிருக்கேன். நார்மல் சைஸ் வெங்காயங்க. இப்ப இந்த வெங்காயம் போட்டுட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக வந்துட்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்றேன். அடுத்தது கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க.
இது எல்லாத்தையும் போட்டுட்டு லைட்டா இதை நம்ம வதக்கி விடலாம். இது எல்லாமே வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன சைஸ் தக்காளி பழம் தான், ஒரு பழம் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ தக்காளி ஆட் பண்ணாம கூட செய்யலாம், இது வந்து சாய்ஸ் தான். நான் வந்து ஒரு பழம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ பாருங்க, இது கூட வந்துட்டு நான் கறி வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ நாட்டுக்கோழி வந்து நான் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கறி வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது இந்த கொத்தமல்லி இதெல்லாம் வருத்தம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் நான் வந்து பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். கடைசியா வெங்காயம் தேங்காய் மட்டும் இது கூட அரைக்கல, அதை தனியா வந்து அதுக்கு கறி வெந்ததுக்கு அப்புறமா தான் அது ஊத்த போறேன். இப்ப இது கூட வந்துட்டு கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் வரமிளகாய் இதெல்லாம் வருத்தம் பாத்தீங்களா, அதை மட்டும் இது கூட நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து இது கூடயே நான் அரைச்சி எடுத்திருக்கேங்க. இப்ப இதை போட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பு எல்லாமே போட்டுட்டோம். இப்போ இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இந்த மசாலா அரைச்சி போடும் போதே இதனுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப மனமா இருக்கும். இப்போ பாருங்க, கலரும் பாருங்க ப்ரௌன் கலர் ஷேப்ல வந்து இருக்குது. இப்போ இது கூட வந்துட்டு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கறி மூழ்கிற அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போறேங்க. இப்ப நம்ம இது வந்து கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு வாட்டர் வந்து இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போறோங்க. இப்ப இந்த மிக்சி ஜார்ல இருக்க அந்த மசாலா இதெல்லாமே அலசி இந்த தண்ணியும் வந்து எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து கறி பாருங்க, கறி மூழ்கிற அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி வந்து ஊத்திருக்கேன். இப்ப இதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இன்னைக்கு நம்ம விசில் தான் விட போறோம். நான் வந்து ஒரு 3 விசில் விட போறேங்க. இப்ப பாருங்க, குக்கர் மூடி போடுறேன். போட்டு நம்ம ஒரு 3 விசில் வந்து விட்டுறலாம். விசில் பிடிச்சிச்சு. இப்போ ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா இப்ப இதை நம்ம ஓபன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க. இப்ப விசில் வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி ஒரு 3 விசில் வந்துச்சு அப்படின்னா கறியும் வந்து நமக்கு நல்லாவே குக் ஆயிரும். ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் மட்டும் ஊற்றணும் அப்படின்னா போதுங்க. இப்ப விசில் வந்துச்சு. இப்ப நான் இதை ஓபன் பண்றேன். இப்ப பாருங்க, நான் விசில் அப்படியே எடுத்துட்டு ஓபன் பண்ணி இருக்கிறேன். இப்போ வந்துட்டு நல்லாவே வந்து கறி வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். கறி மட்டும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு நாம வந்துட்டு எகெயின் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கறி வெந்துருச்சான்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணியிருக்கேன், வேகமாவே வச்சிருக்கேன். இப்ப இது கூட வந்துட்டு நம்ம தேங்காயும் வெங்காயமும் அரைச்சோம் பாத்தீங்களா, தனியா வந்து அதை வதக்கணும். அந்த மட்டும் வந்து நான் பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்திருக்கேன். இப்ப இந்த பேஸ்ட்டை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சோ தேங்காய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து கிடைக்கும். நான் இன்னைக்கு ஒரு 1/2 மூடி அளவுக்கு சின்ன தேங்காய், அதுல வந்து 1/2 மூடி அளவுக்கு நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். இப்ப இந்த தேங்காயும் ஊத்திட்டு நம்ம இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊத்திட்டு நம்ம வந்து இதை கிளறி விட்டுறலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவிக்கு கொஞ்சம் கெட்டியா வேணுங்கிறனால நான் கம்மியான அளவுக்கு நான் தண்ணி வந்து ஊத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து ஊத்திக்கலாங்க. இது சாப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இட்லிக்கு இன்னும் நல்லாவே இருக்குங்க. இப்ப இது வந்து ஒரு கொதி வரணும். ஏன்னா நம்ம தேங்காய் ஊத்திருக்கோம்ல, தேங்காயோடைய பச்சை ஸ்மெல் போய் ஒரு கொதி வரணும். அதுக்காக வந்துட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இப்ப நல்லாவே இது வந்து கொதி வருது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கிறேங்க. இப்ப பாருங்க, தூவியாச்சு. ஸோ நம்மளுடைய காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு மசாலாலாம் அரைச்சி இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். டேஸ்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.